அடுத்ததா ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் மகேந்திரா ஊரோன்ற ஒரு வெஹிக்கிளை வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வெஹிக்கிள் சஜஸ்ட் பண்ணணும்னா யூலர் ஹை ரேஞ்ச், அதுக்கப்புறம் நியோ 2 மாடல் இருக்கு. அந்த பிராண்டை தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன காரணம்னா, பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 13.44 கிலோவாட்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. எல்எஃப்பி பேட்டரி தான். ஸோ ஆட்டோ ரிக்ஷால எல்எஃப்பி பேட்டரி கொடுக்கறதுனால பேட்டரியோட கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் மைலேஜ் ஏன் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இதுல இருந்து உங்களுக்கு எழலாம். காரணம் என்ன, ஏன் இது வந்து பேட்டரி கெப்பாசிட்டி மகேந்திரா வந்து 11.7 கிலோவாட்ஸ் பேட்டரிக்கு 260 ரேஞ்சு தருதுன்னு சொன்னாங்க. ஆனா இது 13.44 கிலோவாட்ஸ் பேட்டரியில அதே 260 தான். என்ன காரணம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, பில்டு குவாலிட்டி, இந்த வெஹிக்கிளோட கிராஸ் வெயிட் தான். இந்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மற்ற இருக்கிற மார்க்கெட்ல இருக்க எல்லா எலக்ட்ரிக் ஆட்டோவை விட இது வெயிட் ரொம்ப அதிகன்றதுனால இது உங்களுக்கு மைலேஜ் வந்து டிராப் கிடைக்குது. ஆனா இருந்தாலுமே 220 கிலோமீட்டர் நீங்க தாராளமா ஓட்டலாம். அப்படி ஓட்டும் போது உங்களுக்கு அதுவே போதுமானதா இருக்கும். ஸோ அதிகப்படியான வெயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங்காக இது மெயினா பில்ட் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பில்டு குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். சேசிஸும் ஹெவியா இருக்கிறதுனால தான் இந்த வண்டியோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் வரைக்கும் இந்த பில்டு குவாலிட்டியில் எந்தவித சேதாரமும் ஆகாது, நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக யூலர் பிராண்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஆட்டோ.